Good evening, students. Today we are going to say about the first poem in our 12th standard book, that is The Castle, written by Edwin Muir. Take page number 20 in your book. About the author, Edwin Muir was a renowned Scottish poet, novelist, translator, and critic. He was remembered for his vivid poetry. Vivid poetry means which is very simple and easy to understand, not so stylish words. He began writing poetry at a relatively old age and over the course of several years worked out an individual, philosophical style for which he gained recognition later in his life. First poems and chorus of the newly dead contain Muir's initial attempts. Muir's later collections include variations on a time theme, The Narrow Place, The Voyage and Other Poems, The Labyrinth, and One Foot in Eden. These are all the works that were written by the poet. As I already told you, the poet is very simple in his writing, which is very clear. You can understand it very better. Then later he became a journalist. So he had all sort of interest in his life. So let's move on to the poem, The Castle. So when you read the word castle, what will come up in your mind? இப்போ இந்த காசல், அதாவது ஒரு கோட்டை அப்படிங்கிறத வாசிச்சோன்னே மைண்டில் என்ன வரும்? It's about kings, wars, right? ஒன்றா கோட்டை, வீரம், வெற்றி, அரசர்கள், இதை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். The castle. Of course, what you are going to read is the same. It is an allegorical poem. Allegory means a story, poem or picture that can be interpreted to reveal a hidden meaning, typically a moral or political one. Allegory அப்படிங்கிறது நேரடியாக ஒரு விஷயத்தை பேசாமல் ஒரு கதையை நீ வாசிக்கிறேன்னு வையேன், அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை தாங்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே பி மாரல் ஆர் இட் மே பி பொலிட்டிக்கல். ஒன்றா மாரலாக ஏதாவது ஒரு கருத்து, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கருத்துக்களை உண்டாக்கினதாக இருக்கும். இப்போ நான் பொறுமை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு கேரக்டர், பொறுமை ஒரு இடத்துக்கு போகிறான், அங்கே உலகம் இருக்குது. இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், பொறுமை அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ நான் ஒவ்வொரு மாரலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரை சொல்லி அதை நான் அப்ளை பண்ணுறேன்னு. இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அலகரி. அது ஒரு அலகரி தான். நான் வாசிக்கிற எழுதுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மறைமுகமான ஒரு கருத்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் மேபி மாரல், நீதி மாதிரி இருக்கும், அல்லது பொலிட்டிக்கல், அரசியல் சார்பானவும் இருக்கும். ஸோ இதுதான் அலகரி. இந்த போயமும் ஒரு அலகரிக்கல் போயம். இதில் ஒரு ஹிடன் மீனிங் இருக்குது. நாம் படிக்க போகிறது வார், காசல், இது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீ அதுலேயே பார்த்துட்டேன். ஸோ காசல், இதில் அவர் எந்த கருத்தை சொல்ல வர்றாருங்கிறது லேட்டர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆஃப்டர் ரீடிங் திஸ் போயம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இஸ் த allegory that is hidden in this poem? Let us see. Before we are about to read this poem, I want you to ask questions about Troy. Have you ever watched the film or movie Troy? If not, watch it. அந்த ட்ராய் அப்படிங்கிற அந்த படம் ஒரு தடவையாவது வாட்ச் பண்ணேன். ஏன்னா அதுவும் இந்த மாதிரி இந்த காசல்ல மாதிரி தான், இந்த நீ வாசிக்க போகிற போயம் மாதிரி தான் அதுவும் ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ அதை வாசிச்சு பாரு, அதை பாரு. அதை பார்த்துட்டு இந்த போயம் கேட்ட அப்படின்னா உனக்கு அது இன்னும் புரியும். I'll tell you that story. அந்த ஸ்டோரி என்ன, அந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு நான் உனக்கு சொல்லிடுறேன். இந்த ட்ராய் படம் அந்த ஸ்டோரி இட்ஸ் அ க்ரீக் மித். ஒரு நம்ம இதில் இருக்கிற பழங்கால கதைகள் சொல்லிகிட்டே வருவோம் இல்லையா, அந்த மாதிரி அதில் ஒரு ட்ராய்ங்கிறது ஒரு கதை. அந்த கதைப்படி ஒரு அரசன், ஸ்பார்ட்டா அரசனுடைய மனைவி ஹெலனா. ஷி வாஸ் டேக்கன், அப்டக்டட்,
that means not just abducted, she eloped with the prince, கிங் ஆஃப் பிரியம் அப்படிங்கிற ஒரு கிங்கினுடைய சன் பாரிஸ் அப்படிங்கிறவனோட அந்த மனைவி வந்து வந்துடுறான். வந்தோடனேயே அந்த ஸ்பார்டன் கிங்குக்கு வந்து கோபம் வருது ரொம்ப. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த நாட்டை முடிக்கணும், அந்த பிரியம் கிங்கை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. வந்தால் அந்த நாட்டை சுற்றி மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை வந்து உடைச்சு அவங்களால உள்ளவே போக முடியாது. அக்கார்டிங் டு தட் myth, it took nearly 10 years to overcome that citadel. அந்த கோட்டையை அவங்க உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவங்க எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளோ அப்படின்னா 10 வருஷம். 10 வருஷமாக அவங்க வந்து அந்த கோட்டைக்கு முன்னாடியே இருக்காங்க. அவ்வளவு பலம் வாய்ந்த கோட்டை அது. அதுக்குள்ளேயும் அவங்களால கடைசி வரைக்கும் போக முடியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, they pretended that they were leaving. அவங்க அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு, ஒரு பெரிய குதிரை மாதிரி ஒரு மரத்தினால செய்யப்பட்ட, அதாவது அவங்க வந்த படகுகளை எல்லாம் உடைச்சி ஒரு மரம் மாதிரி வந்து ஒரு மரக்குதிரை வந்து ஃபைனலாக டு அப்ரிஷியேட் த பவர் ஆஃப் த கேசல், அந்த கேசலினுடைய பவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இந்த கிஃப்டை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குதிரையை செஞ்சு, அவங்க கொண்டு வந்த படகுகளை எல்லாம் உடைச்சி ஒரு குதிரையை செஞ்சு வச்சுட்டு இவங்க அந்த இடத்த விட்டு நகர மாதிரி ஏமாற்றிட்டு ஒரு இடத்துல போய் பதுங்கிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த குதிரைக்குள்ளே இவங்களுடைய வீரர்கள் இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே கிங் பிரியம், அவருடைய சன் பாரிஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வந்தா இல்லையா அந்த ஸ்பார்டன் குவீன், ஹெலனா, எல்லாரும் வெளியே வராங்க. they were so happy that they left the place. அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் they took that wooden horse inside the castle. அவங்க அந்த உட்டன் காசில் வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. they did never know that there were soldiers inside the wooden horse. அந்த wooden horseக்குள்ளே போர் வீரர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அது கரெக்டாக உள்ளே வந்தோன்னே during the midnight the soldiers inside the wooden horse came out and they opened the gates of the castle. It led the Greek army were to go inside and won over the king. அவங்க அதுக்கப்புறம் அந்த கிரீக் ஆர்மி உள்ளே வருது, அவங்கள எல்லாம் தோற்கடிச்சு அந்த அரசனை வந்து எல்லாருமே அங்கே வந்து everyone were dead, எல்லாத்தையும் அவங்க கொன்னுறாங்க. So this was how the castle was captured in that story. அந்த ஸ்டோரியில் இப்படி தான் அந்த castle வந்து கைப்பற்றப்படுது. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்ல இல்லையா? So you know what is the purpose of castle. When there was uncertainty of winning, when the king decided not to forge a war, நான் வந்து இந்த வாரை வந்து வேண்டாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு ஒரு அரசர் நினைச்சார் அப்படின்னா, he would go inside the citadel and he would be there without coming out. So the enemy soldiers would be waiting and waiting outside the castle. They would always give up. கடைசியாக என்ன செஞ்சுருவாங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் இவங்க இருக்கிறாங்களோ அவ்வளோ நாள் வந்து உள்ளே அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணவும் இருக்கணும். அதாவது அந்த சிட்டாடலுக்குள்ளே வந்து they need to have food for all the people staying inside. So most probably they would have all those kinds of things inside the castle. அந்த காசலுக்குள்ளே அவங்களுக்கு அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு காசல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன். அந்த காசில் கைப்பற்றுறதுக்கு வந்து என்ன மாதிரி வழிகள் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இந்த போயமில் இது ரிலேட்டடாக என்ன படிக்க போகிறேங்கிறத பார்ப்போம். ஸோ பிஃபோர் there was an activity given, what thoughts come to your mind when you think about a castle? Previously I asked the same question. நான் உனக்கு அதே கொஷின் தான் கேட்டேன். You may write the words. இந்த காசில் இப்போ நான் சொன்னேன், இதை வச்சு உனக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருதோ அதை எல்லாத்தையுமே எழுத. The next one, have you ever visited a fort or a castle? There are so many forts. George Fort in Chennai, Senji Fort in Viluppuram district. செஞ்சி கோட்டை ரொம்ப அழகாக இருக்கும்.
ரெண்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ராஜா ஃபோர்ட், ராணி ஃபோர்ட் அப்படின்னு அதாவது ராஜா கோட்டை, ராணி கோட்டை அப்படின்னு நல்லா பெரிய பெரிய கோட்டைகள்லாம் இருக்கும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எவர் got a chance to go there and watch and enjoy those historical things. அந்த historical things எல்லாம் ஒரு தடவையாவது போய் பாரு. There are names given for about the forts and you have to mention the location. For St. George Fort, it is in Chennai. Senji Fort, it is in Viluppuram district. Golconda Fort, it is in Hyderabad. Red Fort, it is in Delhi. This Senji Fort is called by the British as Troy of the East. நான் இப்போ உனக்கு ஒரு ட்ராய் கதை சொன்னேன் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த செஞ்சி கோட்டைக்கு ஆங்கிலேயர்கள் வச்ச பேர் என்னன்னா ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட். அதாவது அப்படி கைப்பற்ற முடியாத ஒரு கோட்டையாம் அந்த செஞ்சி கோட்டை. அதனால் எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த செஞ்சி கோட்டைக்கு போய் பாரு. இட்ஸ் இன் ரூயின்ஸ். பல நூறு ஆண்டுகள் வந்து இது பண்ணதை வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா? இட் வாஸ் ஆக்சுவலி பில்ட் இன் ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் வந்து கட்டப்பட்ட அந்த கோட்டை. அப்போ அது இத்தனை நூற்றாண்டுகள் தாண்டி இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வுட் பி இன் ரூயின்ஸ், பட் இட் வுட் பி ஸோ பியூட்டிஃபுல் இஃப் யூ கோ தேர். ரொம்ப அழகாக இருக்கும், போய் பாரு. அடுத்தது வந்து கோல்கண்டா ஃபோர்ட். உனக்கு தெரியும், it is known for its diamonds. It is in Hyderabad and Telangana, Andhra Pradesh அந்த இதில் இருக்குது இந்த கோல்கண்டா ஃபோர்ட். அடுத்தது வந்து ரெட் ஃபோர்ட். it is known உனக்கு நல்லாவே தெரியும், it's for Mughal emperors and it is in Delhi. So these are all the famous forts that are in our country. So now I have given the intro to this poem. So I asked you to watch the movie Troy. Watch it. I'll teach this poem in the next session. Thank you guys.